ஹாய் கைஸ், நம்ம இப்போ செகண்ட் சாப்டர் 2லேயே எது இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸ் அப்படின்னா இதுக்கப்புறம் பார்க்க போகிற எக்ஸசைசஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ இதில் ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் பார்த்துப்போம். இப்போ அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் அப்படின்றது தான் நம்ம ஷார்ட் ஃபார்மாக ஏபி அப்படின்னு சொல்லுவோம். அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் அப்படின்றத ஏபி அப்படின்னு சொல்லுவோம். இப்போது நம்ம சின்ன கிளாஸில் ஒரு சீக்வன்சஸ் அப்படி பார்த்துருப்போம். அது ஆனால் சீக்வன்ஸ் சீரீஸ் அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ இப்போது அதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 3 மேட்ச் ஸ்டிக்கை ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே மொத்தம் எத்தனை இருக்குது? 3 இருக்குது. அடுத்தது 2 ஜாயின் பண்ணால் அடுத்து 5, அடுத்தது ஜாயின் பண்ணால் 7, அடுத்தது 9, இப்படி போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி நம்ம நம்பர்ஸை எழுதிட்டே போகிறோம் இல்லையா? இந்த மாதிரி எழுதிட்டே போகிறது தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க, அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதோட காமன் டிஃப்ரென்ஸ் பாருங்களேன். 5 - 3ன்றது என்ன? 2வா? 7 - 5ன்றது என்ன? 2வா? 9 - 7ன்றது என்ன? 2. அதாவது ஃபஸ்ட்டு டேர்ம்லேயும் செகண்ட் டேர்ம்லேயும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது? 2 இருக்குது. ஸோ இங்கே 3யோட 2 ஆட் பண்ணால் 5 வரும். அதே மாதிரி 5ஓட 2 ஆட் பண்ணால் 7 கிடைக்கும். 7ஓட 2 ஆட் பண்ணால் நமக்கு 9 கிடைக்கும். ஸோ நமக்கு காமனாக இருக்கிறது இங்கே 2. இதை மாதிரி தான் நம்ம அடுத்த எக்ஸசைஸில் இப்படி போயிட்டே இருந்தால் அதுக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்ம் கொடுத்து அது எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஏபி அப்படின்றத எடுத்தாச்சு. இப்போ ஏபியோட ஃபஸ்ட்டு டேர்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு ஏ அப்படின்ற டேர்மாக தான் நமக்கு கிடைக்கும். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படின்றது எப்படி இருக்கும்? ஏ அப்படின்னு இருக்கும். ஃபஸ்ட்டு டேர்ம்ன்றது எப்போதுமே ஏ தான். அடுத்த டேர்ம் என்ன வரும்னா ஒரு காமன் டிஃப்ரென்ஸை ஆட் பண்ணுவோம் இல்லையா? அது ஏ ப்ளஸ் டி அப்படின்னு வரும். அடுத்தது ஏ ப்ளஸ் 2D, அடுத்தது ஏ ப்ளஸ் 3D. இதுதான் நம்மளோட காமன் டேர்ம்ஸ். இப்போ நான் ஒரு சின்ன ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனில் ஜென்ரலாக நம்ம எடுக்கிறது Tn is equal to a plus n minus 1 into d. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஃபார்முலா, நம்ம பார்க்குற ஃபஸ்ட்டு ஃபார்முலா. Tn is equal to a plus n minus 1 into d. இதில் ஏன்றது என்ன? ஃபஸ்ட்டு டேர்ம். டீன்றது என்னென்னா காமன் டிஃப்ரென்ஸ். காமன் டிஃப்ரென்ஸ்னால் ஒரு ஃபஸ்ட்டு டேர்முக்கும் செகண்ட் டேர்முக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றது மட்டும்தான். டீன்றது காமன் டிஃப்ரென்ஸ். என்னன்றது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். எத்தனை டேர்ம்ஸ், எத்தனாவது டேர்ம் நமக்கு வேணும்? ஃபஸ்ட்டு டேர்ம் வேணுமா, செகண்ட் டேர்ம் வேணுமா அப்படின்றதுனால என்னன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும்? ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2D, ஏ ப்ளஸ் 3D அப்படி போயிட்டே இருந்ததுன்னா கடைசியாக நமக்கு கிடைக்கிறது ஏ ப்ளஸ் n minus 1 into d. இதுதான் ஜென்ரல் ஃபார்ம். ஓகே, நமக்கு கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்லாம் சம்ஸில் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்றத பார்த்துருவோம். இப்போ கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் அப்படின்னா ஒரு டேர்ம் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் ஒரு பாசிட்டிவ் டேர்ம், அதுக்கு முன்னாடி ஒரு நெகட்டிவ் டேர்ம் எடுத்துக்கணும். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு டேர்ம் என்னவா இருக்குது? ஏவாக இருக்குது. ஸோ அடுத்த டேர்ம் என்னென்னு எடுத்துக்கிறோம்? ஏ ப்ளஸ் டின்னு எடுத்துக்கிறோம். அதுக்கு முந்தின டேர்மை ஏ மைனஸ் டின்னு எடுத்துக்கிறோம். இதில் காமன் டிஃப்ரென்ஸுன்றது என்னென்னா டி. ஏன்னா இதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் டி ஏ, இதில் என்ன காமனாக இருக்குது? ஏ டின்றது மட்டும்தான் காமன் டிஃப்ரென்ஸாக இருக்குது. இதே மாதிரி இதில் எடுத்துக்கிட்டோன்னா ஏ ப்ளஸ் டி, அப்போ இதுலேயும் டின்றது தான் காமன் டிஃப்ரென்ஸ். அப்போ 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்னு எடுக்கும்போது காமன் டிஃப்ரென்ஸ் டின்னு தான் கிடைக்கும். அதுவே 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்னு எடுத்தோம்னா காமன் டிஃப்ரென்ஸ் 2Dன்னு கிடைக்கும். ஏ எடுக்கக்கூடாது. ஏக்கு பதிலாக ஏ ப்ளஸ் டி ஏ மைனஸ் டி, ஏ ப்ளஸ் 3D ஏ மைனஸ் 3Dன்னு எடுக்கணும். அதாவது ஆட் நம்பர்ஸ் மட்டும்தான் எடுக்கணும். ஏ ப்ளஸ் டி ஏ மைனஸ் டி, ஏன்னா இங்கே டின்றது 1Dன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கே 3D வந்திருக்கு, இங்கே மைனஸ் 3D வந்திருக்கு. இதோட காமன் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 2D. இப்போ இது ரெண்டுத்துக்கும் பாருங்கள், மைனஸ் 3D இங்கே மைனஸ் டின்னு வரும். அப்போ இதை டிஃப்ரென்ஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2D கிடைக்கும். அதே மாதிரி தான் இதுலேயும் நமக்கு 2D கிடைக்கும். ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிற ஃபார்முலாஸு. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கேளுங்க, கிளியர் பண்ணுறேன். இப்போ இதில் 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ், 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ். 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்ன்னு இருக்கும்போது காமன் டிஃப்ரென்ஸ் டி, 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்ன்னு இருக்கும்போது காமன் டிஃப்ரென்ஸ் 2D. இதில் ஏன்றது என்ன? வெரி ஃபஸ்ட்டு டேர்ம். டின்றது என்ன? காமன் டிஃப்ரென்ஸ். என்னன்றது எந்த டேர்ம் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சீக்வன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ 1, 4, 7, 10 அப்படின்னு ஒரு சீக்வன்ஸ் எடுத்திருக்கோம். இப்போ இதில் எது ஏ? த ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ இஸ் ஈக்குவல் டு 1ன்னு எழுதிடலாம். இப்போ காமன் டிஃப்ரென்ஸ் டி எப்படி கண்டுபிடிக்கலாம்? செகண்ட் டேர்ம் T2 மைனஸ் T1. அப்போ செகண்ட் டேர்ம் என்ன? 4. இப்போ 4 - 1, 4 - 1 என்ன? 3. இதே மாதிரி அடுத்ததும் கண்டுபிடிப்போம்.
அடுத்தது என்ன T3 மைனஸ் T2. அப்போ T3ன்றது என்ன, இது T1, இது T2, இது T3, இது T4. அப்போ T3ன்றது என்ன 7, 7 மைனஸ் 4, 7 மைனஸ் 4ம் 3. ஸோ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இது ஒரு சீக்வன்ஸ் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ எனி டவுட் யூ கேன், ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க. தேங்க்யூ.